ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் போட்டு தால்ச்சா செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதற்குண்டான பொருட்கள் நான் இங்கே வச்சுருக்கேன். சொரக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு 1/4 கிலோ மார்கண்ட கறி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணியை விட்டுக்கலாம். பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கறியை நம்ம இதில் போட்டுக்கலாம். எலும்பும் கறியும் சேர்ந்த மாதிரி போட்டால் தால்ச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பருப்போடைய வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் விட்டு நம்ம குக்கர் மூடி நல்ல ஒரு 4 விசில் விட்டுடலாம். பருப்போட அந்த கறியும் எலும்பும் நல்லா வெந்துடும். வாங்க இப்போ நம்ம குக்கர் தட்டை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விடுவோம். இந்த பருப்பும் கறியும் வேகிற வரைக்கும் நம்ம ஒரு கடையை எடுத்துக்கலாம். அந்த கடையில் ஒரு நல்ல நெய்யை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் இதில் தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு 4-5 பத்தை நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம அரைச்சி இந்த தால்ச்சாவில் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே. பிறகு ஒரு 4 லவங்கப்பட்டை, ஏலக்காய் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுபடட்டும். இதிலே நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் நான் அதில் ஒரு பிடி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். இதில் ஒரு பாதி தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம அதில் காய் போட்டுக்கலாம். இப்போ நான் சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காவை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சுரக்காய் போட்டுக்கோங்க. முருங்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி முருங்காய் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. மாங்காவும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். சிறிதளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி வெறுமாவே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் நம்ம ஒரு பாதி கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தட்டு மூடி வச்சிடலாம். பாதி வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம புதினா தலையை நம்ம இதில் போட்டுப்போம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கூட நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே நம்ம புளி தண்ணியை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இது கொதிக்க விடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி தண்ணி பச்சை வாசனைலாம் போகட்டும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் கறியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பருப்பும் கறியும் சேர்ந்து. அவ்வளோதான், இது எடுத்து நம்ம அதில் ஊற்றிட வேண்டியது தான். பாருங்கள், எலும்பெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கொழுப்புள்ள கறி இருக்கிறதால ரொம்ப பாருங்கள் நல்லா அழகாக நல்லா மேலேயே வருது கொழுப்பெல்லாம். இந்த மாதிரி கொழுப்புள்ள கறியாக பார்த்து போட்டிங்கன்னா நல்லா தால்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க விடுவோம். முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான மட்டன் தால்ச்சா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெய் சோறு விட்டு நம்ம இது சாப்பிட்டா இன்னும் சுவையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நெய் சாப்பாடு தால்ச்சாவோட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
தேங்க்யூ. Somebody told me not to hope to find the woman of my kind. I don't give a damn you're talking to a man who's tired of being blind. We don't deserve to live in cages till the last breath of life. All I know